2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். For this slight momentary affliction is preparing us for an eternal weight of glory beyond all measures. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரத்திலே நீங்கிவிடும் என்ற ஒரு மெய்யான வார்த்தையை நமக்கு தருகிறார். இந்த வசனத்தை எழுதிய பவுல் என்னும் தேவ மனிதர் சுகமாக வாழ்ந்த மனிதன் அல்ல, சுகமாய் வாழ்ந்திருந்த சூழ்நிலையில் எழுதிய வசனமும் வார்த்தையும் அல்ல. அவர் அடியிலும் சிறைப்பட்ட நிலையிலும் பசியிலும் கண்ணீரிலும் வேதனைகளை உபத்திரவங்களை அனுபவித்த சூழ்நிலையிலே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன்தான் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும் என்று. ஏனென்றால் தேவனின் காலத்தை நித்திய வெளிச்சத்திலே பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலே 1000 வருஷம் ஒரு நாளை போல் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 90ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே. பிறகு அவர் சொல்லுகிறார், லேசான உபத்திரவம் என்று பவுல் சொல்லுகிறார். உபத்திரவம் லேசானது அல்ல, ஆனால் அது தேவனுடைய மகிமையோடு நித்திய மகிமையோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனைகளும் பாடுகளும் மிகச் சிறியதாக தோன்றுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உபத்திரவம் தேவனுடைய தண்டனை அல்ல, அது தேவனுடைய பட்டறையாக இருக்கிறது. அவர் நம்மை உருவாக்குவதற்காக ஒரு உபத்திரவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார் என்பதை பவுல் தன்னுடைய வாழ்விலிருந்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் பவுல் ஒரு சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கும்போது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி என் கிருபை உனக்கு போதும் என்று அவருடைய கிருபையினாலே பவுலை நடத்துகிறதினாலே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த உபத்திரவம் சீக்கிரத்திலே நீங்கும் என்று கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அது இந்த உபத்திரவம் தேவனுடைய பட்டறையாக இருக்கிறது. அவர் உடைக்காமல் அதை உருவாக்க மாட்டார். உருவாக்காமல் மகிமை நமக்கு கிடைக்காது என்பதை அவர் வேத வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே இதைத்தான் சொல்லுகிறது. இன்றைய வேதனை தற்காலமானது, நாளை மகிமையிலே நம்மை நன்மையை காணும்படிக்கு செய்கிறது.